நான் வந்து ஃபிசியோதெரபிஸ்ட் கமலாதேவி. நான் படித்தது வந்து ராமநாதபுரத்தில் பயோனியர் காலேஜ் ஆஃப் ஃபிசியோதெரபி. 1998 படிச்சுட்டு 2003 கம்ப்ளீட் பண்ணோம். வந்து இந்த வீடியோவில் வந்து ஃபோட்டோ இமேஜஸ் காமிச்சு அதுக்குரிய பார்ட்ஸ் பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக ஜூம் பண்ணி காமிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு ஒரு பாதி ஆஃப் அந்த மாதிரி வரும். ஃபஸ்ட்டு ஆஃப் போர்ஷன் அப்படி வரும். பேலன்ஸ் இருக்கிற வீடியோவில் வந்து மொபிஷானில் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு நோட்ஸ் ரீட் பண்ணுற மாதிரி வரும். அதில் வந்து நியூரான்ஸ் சம்மந்தமான ஆக்டிவிட்டீஸ், ஃபங்க்ஷனல் ஆக்டிவிட்டீஸ் அதெல்லாமே வந்து நியூரானோட ஃபங்க்ஷனல் டீட்டெயில்ஸ் வந்து ஆப்போட லிங்க் வந்து நான் வந்து எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா எப்படி அனுப்புறதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த 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 வெப்சைட்டில் வந்து டீட்டெயில்ஸ் வந்து நல்லா இருந்ததுனால அதை நாங்கள் ரீட் பண்ணுறோம். அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அந்த வெப்சைட்டுக்கு நீங்கள் டேரெக்டாக போய் விசிட் பண்ணிங்கன்னா அதில் வீடியோஸும் கொடுத்துருக்காங்க. நியூரான் சம்மந்தமான வீடியோஸ், நியூரானல் ஆக்டிவிட்டீஸ் சம்மந்தமான வீடியோஸ் கொடுத்துருக்காங்க. அந்த வீடியோஸ் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நர்வ் இம்பல்சஸ் வந்து ஒரு ஆக்சன்லேருந்து இன்னொரு ஆக்சனுக்கு எப்படி போகுது, நடுவில் எப்படி இம்பல்ஸ் எப்படி டிரான்ஸ்மிட் ஆகுதுன்னு அந்த சினாப்ஸ் இருக்கிற இடத்த பற்றி டீட்டெயில்டாக ஜூம் பண்ணி ஒரு இமேஜ். அந்த சினாப்ஸ் 2 ஆக்சானும் ஜாயின்ட் ஆகிற இடம். அதில் வந்து மைட்டோகாண்ட்ரியா, நர்வ் இம்பல்சஸ்லாம் எப்படி வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகுது, என்னென்ன ஹார்மோன்ஸ் ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிற டீட்டெயில் மாதிரியான ஒரு பிக்சர். ரிசப்டார் ஃபார் டிரான்ஸ்மிட்டர், ஸ்டார்ட் இம்பல்ஸ். இது வந்து ஸ்பைனல் கார்டோட கிராஸ் செக்ஷன். ஒயிட் மேட்டர் அவுட்டர் லேயராகவும் இன்னர் ஏரியா வந்து டார்க் ஏரியாவும் இருக்கும், கிரே மேட்டர். இது வந்து ஏன் அப்படி இருக்குதுன்னா, இங்கே ஆக்சான் இருக்கிற இடத்துல அங்கே ஆக்சான் இருக்கிற இடமும் நியூரான் இருக்கிற இடமும் மாறி வரும், பிரெயின்லையும் ஸ்பைனல் கார்ட்லேயும். பிரெயினில் வந்து இன்னர் சென்டரில் வந்து ஒயிட் மேட்டரும் அவுட்டர் ஏரியா வந்து கிரே மேட்டரும் இருக்கும். ஆப்போசிட்டாக இதில் இருக்கும் ஸ்பைனல் கார்டில்.
நர்வ் சப்ளை டீட்டெயில்ஸ் சம்மந்தமான ஒரு இது பிக்சர். ஐக்கு நோஸ்க்கு எங்கேருந்து நர்வ் சப்ளை வருது அப்படிங்கிறது. ஹார்ட்டுக்கு, ஹார்ட்டில் அயோட்டாவுக்கு, பல்மனரி வால்வுக்கு எல்லாத்துக்கும் தனித்தனியாக எங்கெங்கேருந்து நர்வ் சப்ளை வருதுங்கிறது தெளிவாக காட்டுற மாதிரியான ஒரு இமேஜு. ஸ்டொமக்குக்கு, பெருங்குடல், சிறுங்குடல், கோலன் இதுக்கெல்லாம், இன்டெஸ்டைன் இதுக்கெல்லாம் எங்கேருந்து தனித்தனி நர்வ் சப்ளை வருது அப்படிங்கிறதுக்கான இமேஜு. இது வந்து சேக்ரலுக்கு மேலே லம்பார் லெவல், லம்பார் 2-3ன்னு நினைக்கிறேன். அந்த லெவலில் இருந்து கிடைக்கிறது வந்து ஜெனிட்டல் ஏரியா. யூரினரி பிளாட்டர் இதுக்குரியது அங்கேருந்து வருது நர்வ் சப்ளை. ஸ்டொமக் அங்கேருந்து வர்றது வந்து செர்வைக்கல் லெவல்லேருந்து தான் வருது. ஸ்டொமக்குக்கு, ஹார்ட்டுக்கு எல்லாமே செர்வைக்கல் லெவல்லேருந்து வருது. நியூரானோட இமேஜ் அது வந்து கொஞ்சம் ஜூம் பண்ணி வச்சு காட்டுறேன். டென்ட்ரிட்ஸ் அந்த ஆக்சனோட நியூரான் அந்த எண்டிங்ஸ் எல்லாம் பிரிவாக கிளைகள் மாதிரி இருக்குது. மரத்துலலாம் இருக்க கிளைகள் மாதிரி விரிவாக விரிஞ்சிருந்து நர்வ்ஸ் எல்லாம் பிரிஞ்சு போகிற அந்த இடங்கள் வந்து டென்ட்ரிட்ஸ். இது ஆக்சான், மேலே நியூரான். எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸ் வந்து ஒரு ஆக்சான்லேருந்து இன்னொரு ஆக்சானுக்கு டிரான்ஸ்மிட் ஆகுது. எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸ் இன்னொரு ஆக்சானில் போய் ரீச் ஆகுது. இந்த சினாப்ஸ் ஒரு ஆக்சானோட இன்னொரு ஆக்சான் கனெக்ட் ஆகிற இடம், ஒரு நியூரானோட இன்னொரு நியூரான் கனெக்ட் ஆகிற இடம். அங்கே ரிசப்டாரில் வந்து இம்பல்சஸ் வந்து ரிசீவ் ஆகிற இடம். நியூரோ டிரான்ஸ்மிட்டர் மாலிக்யூல்ஸ் அங்கேருந்து ரிலீஸ் ஆகுது. ஸ்வான் செல்ங்கிறது வந்து மைலின் ஷீத்தை சுற்றி இருக்க கவரில் இருக்க ரவுண்டு செல்கள் வந்து ஸ்வான் செல். நோடுங்கிறது மைலின் ஷீத்து கவர் ஆகாத இடத்துக்கு நோடு ரான்வியர். செல் பாடி ஆக்சோனோட மேலேருந்து ஸ்டார்ட் ஆகிற ஒரு ரவுண்டு ஸ்ட்ரக்சருக்கு வந்து செல் பாடி சோமா. அதில் தான் டென்ட்ரிட்ஸு இருக்குது. டென்ட்ரிட்ஸ் கீழே ஆக்சான் வந்து மைலின் ஷீத் கவர் ஆகி வருது. அதோட எண்டிங்கில் வந்து நியூரோ டிரான்ஸ்மிட்டர் ஆகிற இடம் ஆக்சான் டெர்மினல்ஸ். அந்த டெர்மினல்ஸில் தான் ஒரு இதுலேருந்து இன்னொரு இதுக்கு வந்து சிக்னல் இம்பல்சஸ் பாஸ் ஆகுது. இது வந்து பிரெயின்லேருந்து கீழே ஸ்பைனல் கார்டு வர அங்கங்கே கட் செக்ஷன் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த இமேஜ் இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இந்த இமேஜ் பார்க்குறதுக்கு இதில் நிறைய வந்து பார்ட்ஸ் லேபிள் பண்ணியிருக்காங்க. அது வந்து நீங்கள் இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் உங்களுக்கு கிடைக்கலாம். இது வந்து எம்ஆர்ஐ ஸ்கேன் ரிப்போர்ட்டில் நம்மளோட கட் செக்ஷன் தான் இந்த மாதிரி தான் பார்க்க முடியும். எங்கெங்கே கிளாட்ஸ் இருக்குங்கிறத இந்த மாதிரி செக்ஷனில் தான் கொடுத்துருப்பாங்க. எது எந்த லெவல் ஒரு இதுங்கிறது ப்ராக்டிஸில் தான் நம்ம தெரிஞ்சுக்கிற முடியும். இது ஸ்பைனல் கார்டு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. C1 T1 எப்படி இருக்குது, இது T6 எப்படி இருக்குது, இது L1 எப்படி இருக்குது, S1 லெவலில் இந்த மாதிரி இருக்குது. அவ்வளோதான் இதோட இமேஜ்.
இதோட ஸ்பைனல் கார்டோட ஸ்ட்ரக்சர் வந்து மேலே வந்து பெருசாக இருக்கும், கீழே வர 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 சிறுசாகிட்டே வரும். சேக்ரட் லெவலில் இருக்கும்போது ரொம்ப சிறுசாக இருக்கும். அதோட ஷேப்பும் அதுக்கேற்ற மாதிரி ஆல்டர் ஆகிட்டே வரும். மெடுலா, பான்ஸில் எப்படி இருக்குதுங்கிறது ஹேண்ட் இருக்குது. இது பான்ஸ், இது மிட் பிரைன், இது பிரைன். பிரெயினில் வந்து 2 ஹெமிஸ்பியர், நடுவில் வந்து இம்பல்சஸ் வந்து சென்சரி மோட்டார் கார்டெக்ஸ், அதிலிருந்து தலாமஸ், அதுக்கப்புறம் வந்து ரெட் கலரில் ஒரு சிக்னல்ஸ் போகிறதும் ப்ளூ கலரில் சிக்னல் போகிறதும் கொடுத்துருக்காங்க. ஒன்று அஃபரண்ட், ஒன்று இஃபரண்ட். ஒன்று கீழேருந்து மேலே இம்பல்சஸ் போகிறது, ஒன்று மேலேருந்து கீழே இம்பல்சஸ் வர்றது. அந்த மாதிரி இருக்குன்னு நான் நினைக்கிறேன். சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், அதில் வந்து ஸ்பைனல் கார்டோட ரோல் என்னென்னா, acts as a communication pathway between the brain and the rest of the body, plays a key role in controlling movement, sensation and reflexes. ஸ்பைனல் கார்டோட இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன். நியூரான்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். நியூரான்ஸ் வந்து எந்த வெப்சைட்ஸில் அதை பற்றி டீட்டெயில்ஸ் நல்லா இருக்குன்னா, லைப்ரரிஸ் openbooks.lib.msu.edu அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டில் அதை பற்றி டீட்டெயில்ஸ் நல்லாயிருக்கு. அதை வந்து மொபிஷனில் ரெக்கார்ட் பண்ணுறோம். நம்ம நியூரான் பற்றி பேசிக்காக என்னெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி இதில் பார்த்துக்கலாம். மெயினாக வந்து எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டிஸ் இன் நியூரான், அதில் வந்து 3 கேட்டகரிஸ் இருக்குது. ரெஸ்டிங் மெம்பரேன் பொட்டன்ஷியல், கிரேடட் பொட்டன்ஷியல், ஆக்ஷன் பொட்டன்ஷியல். அதை பற்றி டீட்டெயில் ஃபஸ்ட் பண்ணி நீங்கள் ரீட் பண்ணிக்கலாம். நான் வந்து இம்பார்ட்டண்ட்டானதை மட்டும் எனக்கு தோன்றதை மட்டும் ரீட் பண்ணுறேன். போஸ்ட் சினாப்டிக் பொட்டன்ஷியல், கிரேடட் பொட்டன்ஷியல். Postsynaptic potential, also called graded potential, are changes in membrane potential that move the cell away from its resting state. For our purpose, postsynaptic potential are measured in the dendrites and cell bodies. இந்த டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் இந்த பேஜில் இருக்கிறத ஜூம் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். டீபோலரைசேஷன், எக்ஸைட்டேட்டரி போஸ்ட்-சினாப்டிக் பொட்டன்ஷியல்ஸ். இது வந்து எதோட ஷார்ட் ஃபார்ம்னா EPSPS அப்படிங்கிறதோடது அப்ரிவேஷன் வந்து எக்ஸைட்டேட்டரி போஸ்ட்-சினாப்டிக் பொட்டன்ஷியல். occurs when sodium channel open in response to a stimulus. The electrochemical gradient drives sodium to rush into potential, become more positive or depolarize. நியூரான்ஸ் பற்றி பிரெயின் சம்மந்தமாக அதோட இம்பார்ட்டண்ட் டீட்டெயில்ஸை வந்து சிம்பிளிஃபிகேஷனாக வந்து யாரும் வந்து அவ்வளோ டீட்டெயில்டாக கரெக்டான விஷயங்களை வந்து மெசேஜ் இன்ஃபர்மேஷன் எந்த வெப்சைட்லேயும் சரியாக கிடைக்காது. சில வெப்சைட்டில் கரெக்ட் ஆங்கிளில் வந்து கரெக்டான இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டை கொடுத்துருப்பாங்க. இதை கொஞ்சம் நீங்கள் ஜூம் பண்ணி படித்து தெரிஞ்சுக்கோங்க.
பேசிக் அவுட்லைன் மட்டும் நான் ரீட் பண்ணுறேன். ஹைப்பர்போலரைசேஷன் இன்ஹிபிட்டரி போஸ்ட்சினாப்டிக் பொட்டன்ஷியல் ஐபிஎஸ்பி அப்படின்னா இன்ஹிபிட்டரி postsynaptic potential, on the other hand, is caused by the opening of chloride channel. Caused by opening of chloride channel. அது sodium, இது chloride channel. The equilibrium potential of chloride is minus 65 MV microvolt நினைக்கிறேன். So if flow into the cell when chloride channel open, chloride brings its negative charge into the cell, causing the cell's membrane potential to become more negative or hyperpolarized. This changes is called a hyperpolarization because the cell membrane potential is moving away from 0 MV and the membrane is becoming more polarized. இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க. ஜூம் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. இதில் வந்து நீங்கள் இந்த வெப்சைட்டுக்குள்ளே கரெக்டாக போனீங்கன்னா இதெல்லாமே வந்து வீடியோ மெசேஜ் கொடுத்துருக்காங்க. ஆனால் வீடியோ டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் டைரெக்டாக வெப்சைட்டோட லிங்க் என்னால் முடிஞ்சால் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இது மேலே காட்டு வெப்சைட்டோட லிங்க்கு. எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டி இன் நியூரான்ஸ் அப்படிங்கிறதுல openbook.lib.msu.edu அப்படிங்கிற வெப்பில் வந்து காப்பி பண்ணிக்கிட்டேன். முடிஞ்சால் நான் வந்து டைப் பண்ணிடுறேன். The resting membrane potential is critical. In the previous example, the resting membrane potential of that cell was minus 60 MV. So chloride moved into the cell. If the resting membrane potential was instead equal to the chloride equilibrium potential of minus 65 MV, then chloride would be at equilibrium and move into and out of the cell. There would be no net movement of the ion. Even though this would lead to no changes in the membrane potential, the opening of the chloride channel continues to be inhibitory. Increased chloride conductance would make it more difficult to the cell to depolarize and to fire an action potential. நீங்கள் டீட்டெயில்ஸ் வந்து வெப்சைட் உள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. என்னால் முடிஞ்சதை நான் இது பண்ணியிருக்கேன்.